ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடுதுணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நிலாவும் பல்லவனும் காலேஜுக்கு கிளம்பி நிலா வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வானதியோட அண்ணன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே உட்காந்துக்கிட்டு நிலாவை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. 4 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் இவ ஒருத்தியே பொண்ணாக இருக்கா அப்படின்னா அந்த வீட்டில் இவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இங்கே பயங்கர கோவம் வருது பல்லவனுக்கு. என் அண்ணியை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. நிலா அவங்கக்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, நீ வா பல்லவா, இவங்க தான் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி நடந்துக்கணுமா, நீ வா, சாக்கடையை கண்டா விலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ ஏன் நீ என்னை தடுத்துட்டீங்க, நீங்கள் என்னை விட்டுருந்தா நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல, இப்படி பண்ண அவங்களுக்கு எப்படி அன்னி மனசு வந்துச்சு, கொஞ்சம் கூட வாய்க்கு சாமியே பேசிகிட்டு இருக்காங்க மனுஷங்களை அவங்க சே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோவத்தோட போய்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துக்கிட்டே இங்கே பாரு பல்லவா, கோவப்படாத, பொறுமையாக இரு, பேசினா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரியுமா நான் அந்த வீட்டில் எப்படி இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ஊர் சொல்கிற மாதிரிலாம் அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, அந்த ஊரை பற்றி எல்லாரும் தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, அது இவங்களுடைய மனசில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, இது எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே பல்லவன் இந்த விஷயத்த நினச்சிக்கிட்டே கோவத்தோடு போய்கிட்டு இருக்காங்க. நிலா பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பல்லவா, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுரு, எதுக்கு கோவப்படுற, வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன அண்ணி இவங்க இப்படியெல்லாம் தப்பாக உங்களை பற்றி பேசுவாங்க, வீட்டில் சொல்லலைன்னா எப்படி அண்ணி, இங்கே பாருங்கள், வீட்டில் சொல்லலைன்னா தான் பெரிய பிரச்சனையாகும், நான் கண்டிப்பாக வீட்டில் சொல்லுவேன் அண்ணி, நான் போய் இதை உடனே சேரனுங்கிட்டையும் பாண்டியனுங்கிட்டையும் சொல்லணும், சோழனுங்கிட்ட சொன்னால் சோழனும் இவங்களை என்ன எதுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லுவோம், இங்கே பாருடா பல்லவா, அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும், என்னை பற்றி இப்படி பேசுனாங்கன்னா சேரனுக்கு கண்டிப்பாக கோவம் வரும், சோழனுக்கு சொல்லவே வேணாம், அப்புறம் இங்கே எல்லாருக்கிட்டையும் அடிதடி பிரச்சனைன்னு பெருசாகிடும், அதுக்காக பயந்துக்கிட்டு தான் நான் உன்னை வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்கிறேன், நீ வீட்டில் சொல்லியே தீருவேன்னு சொல்கிறேன், இங்கே பாரு பல்லவா வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லை நீ என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, உங்களை எப்படி நீ அவங்க கிண்டல் பண்ணலாம், நான் சொல்லுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. நிலா வேணான்னு பல்லவா, இந்த அண்ணி நீ மதிக்கிறதா இருந்தால் நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போதைக்கு பல்லவன் நிலா கிட்ட சரி அண்ணி அப்படின்னு சொல்லி சமாதானமாக்குறாங்க. ஸோ நிலா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க, பல்லவனும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ காலேஜுக்கு என்னதான் பல்லவனுக்கு போனாலும் இங்கே வழியில் நடந்த விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ரிட்டன் வீட்டுக்கு காலேஜ்லேருந்து பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப அப்செட்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சோழன் இருக்காங்க, பாண்டியனும் இருக்காங்க. ஸோ பாண்டியனும் கடைக்கு வேலை எதுவும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு போகாமல் வீட்டிலே இருக்காரு. ஸோ அங்கே போனாலும் வானதி ஏதாச்சும் பேச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா, அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கலாம் பேசாமல் அப்படின்னு பாண்டியன் வீட்டிலே இருக்காரு. ஸோ பல்லவன் வீட்டுக்கு வந்த உடனே என்னடா காலேஜ்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லணும் கேட்கவும் பல்லவன் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ பாண்டியனுமே கூட என்னடா பல்லவா ஏதாச்சும் பேசுடா, ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் அமைதியாகவே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜில் ஏதாச்சும் பிரச்சனையாடா, யாரு கூட எதாவது சண்டை போட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இவன் யாருக்கூடா போய் சண்டை போட்டுருக்கான், இவன் ஒரு நாளும் சண்டைன்னு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்ததே இல்லையே, என்னடா ஆச்சு பல்லவா அப்படின்னு சொல்லணும் கேட்டுக்கிட்டு இருக்கா. பல்லவன் அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சேரனுமே சைட்டுக்கு போனவர், அவருமே ஏதோ வேலை இல்லை, அங்கே செங்கல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் இவங்க பல்லவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத சேரன் பார்த்து, என்னடா பல்லவா நீ என்னடா காலேஜ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டுருக்குற அப்படின்னு, அண்ணா அது விடுன்னு நீ என்னென்ன வீட்டுக்கு வந்துட்ட, என்ன இன்னைக்கு ஆளாளுக்கு வேலைக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, திரும்பவும் வீட்டுக்கு வரீங்க, என்னாச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் பாண்டியனும் கேட்கவும், பாருடா எனக்கு சைட்டில் வேலை இல்லைடா, இன்னைக்கு வேலை இருக்குன்னு தான் போனோம், அங்கே மெட்டீரியலாக இல்லைடா, அதனால் நாளைக்கு தான் வரும்னு சொல்லி நாளைக்காக வேலை இருக்குடா, அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி நீ வேலை இல்லைன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், பல்லவன் ஏன் காலேஜ்லேருந்து வந்தான்னு கேளுங்கண்ணா, நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இவன் அமைதியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லவும், என்னாச்சுடா பல்லவா அப்படின்னு சேரன் கேட்கவும், இங்கே பல்லவன் அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா பல்லவா திடீர்னு எப்படி அழுகுற, என்னாச்சுடா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், அண்ணன் காலையில் போகும்போது வழியில் ஒரு பெரிய
பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அப்படின்னு எங்கள் பல்லவன் சொல்லவும், என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அண்ணி 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 பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. நிலாவுக்கு என்னடா ஆச்சு, டே சொல்லுடா நிலாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் சோழன் ஒரு பக்கம் எல்லாருமே நிலாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை வானத்தியோடன்னு சொல்கிறாங்க. என்னடா நிலான்ற வானத்தின்ற ஒன்றுமே புரியல, அழுகாமல் முதல்ல விஷயத்த சொல்கிறா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் பல்லவனை போட்டு உழுக்குறாங்க. ஸோ அப்போ இருந்துக்கிட்டு பல்லவன் வந்து வானதியோட அண்ணன் நானும் அண்ணியும் காலையில் வேலைக்கு போகும்போது அண்ணியை வழிமறித்து தப்பாக பேசிட்டாங்க. அண்ணி எவ்வளோ வருத்தப்பட்டுச்சு தெரியுமாண்ணே, ஏன்னா அவங்க அப்படி பண்ணணும், அண்ணி என்ன நாங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுகவும், என்னடா வானதியோட அண்ணன் நிலா கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா, எதுக்குடா என்னடா ஏது அப்படின்னலாம் வந்து பாண்டியன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைண்ணே அன்னைக்கு அவன் வானதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அண்ணி அவங்க கிட்டே சொல்லி பேசி அனுப்பிச்சாங்கல்ல, நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்காக அவங்க வந்து மறிச்சு இந்த மாதிரி தப்பாக அண்ணியை பேசிட்டாங்கண்ணே. 4 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ ஒருத்தி அந்த வீட்டில் இருக்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும், நீ இருப்பம்மா, நீ எதுக்காக அங்கே இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணியை கேவலமாக தப்பாக பேசிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவன் சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காகி கோபமாக வருது. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் இங்கே எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்க சேரனுக்கு கூட இப்போ கோபம் வர ஆரம்பிச்சிருது. நிலாவுக்கு ஒன்றுனா சேரனால் தாங்கிக்கவே முடியாது. நிலா இந்த வீட்டில் இல்லாதப்போ கூட எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ நிலாவை நாம்ளையே ஏதோ சொல்லி கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிலா இந்த மாதிரிலாம் பேசினா நிலா திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு கோவப்படுறாரு. என்னென்ன இது, நாமளே அவங்கள எந்த சூழ்நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோன்னு நமக்கு எல்லாருக்கும் தான் தெரியும். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்துன்னு இப்படி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்களே, என்னென்ன அவனுக்கு எவ்வளோண்ண தைரியம் இருக்கும் இவன் நிலாவை பற்றி இப்படியெல்லாம் பேச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் கோவப்பட்டு வீசிகிட்ருக்க. ஸோ இங்கே இல்லைண்ணா அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும், டே சோழா கொஞ்சம் பொறுமையாக இருடா, பேசிக்கலாம், நிலா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நீ ஏண்ணா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கலான்னு சொல்கிற, நான் அங்கேயே இறங்கி அடிச்சிருப்பேன், அண்ணி தான் வந்து என்னை தடுத்துட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லவும், என்னடா பல்லவா நீ எதுக்குடா சண்டைக்கு போன அப்படின்னு எங்கள் சேரன் கேட்கவும், என்னென்ன பேசுகிற நீ, அண்ணியை பற்றி ஏன் முன்னாடி தப்பாக பேசுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் கேட்கவும், எங்கள் சோழனுமே இருந்துக்கிட்டு ஆமாண்ணே அவன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனும் சொல்கிறாரு. இப்போது எங்கள் பாண்டியனுக்கும் பயங்கரக்கும் வருது. அந்த வீட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இருக்காங்க, நம்ம எல்லாருக்காகவும் அவங்க இங்கே இருக்காங்க, அவங்கள இப்படி தப்பாக பேசின அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், முதல்ல வீட்டை பற்றி தப்பாக பேசினாங்க, இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அவங்களோட மனசில் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோவப்பட்டு உடனடியாக கிளம்பி போகிறாங்க அங்கே பிரச்சனைக்கு. ஸோ இது எல்லாத்தையும் காது கூட்டு கேட்டு இருந்த நடேசனுக்கு கூட பயங்கர கோவம் வருது. நிலாவை பற்றி இப்படி பேசினாங்க அப்படின்ன உடனே சரி நடேசனுமே நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வந்தால் தேவையில்லாமல் வீண் வம்பு தான் இழுத்துட்டு வருவீங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லவும், இப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு போகிறீங்களா, ரொம்ப விலை கொடுத்து வாங்க தானே போகிறீங்க, நான் வரதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, அவனை நாக்கு பிடிங்கிற மாதிரி நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யார் சொல்லியும் கேட்காம நடேசனுமே அவங்க கூட போகிறாங்க. ஸோ வானதியோட வீட்டு முன்னாடி போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அண்ணனை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வராங்க. உள்ளேருந்து வெளியே வந்த உடனே எதுவுமே பேசாமல் அப்படி பலார்னு கொடுக்குறாங்க அடி சோழன் இருந்துக்கிட்டு. ஸோ பாண்டியன் கூட நீ எப்படிடா இந்த மாதிரி நிலாவை பற்றி தப்பாக பேசலாம், அவங்கள பற்றி தப்பாக பேச உனக்கு என்னடா உரிமை இருக்குது, நீ வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட எல்லாரும் அடி போட்டு குழந்தை எடுத்துடுறாங்க. ஸோ வானதியோடைய அப்பா அம்மா வானதியுமே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்னடா ரவுடி பசங்களா, எதுக்கடா என் மகனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் வானதியுமே இருந்துக்கிட்டு, பாண்டி இப்போ எதுக்கு அடிக்கிற, அதான் உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ல, திரும்பவும் தேவையில்லாமல் எதுக்கு என் அண்ணனை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன், இங்கே பாரு இந்த மாதிரி என் அண்ணனை அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி சொல்லவும், இப்போவாச்சும் உனக்கு தாயை புத்தி வந்துச்சு, அண்ணனை அடிக்கிறாங்கன்னு இப்போவாச்சும் உனக்கு பாசம் வந்துச்சு, நான் கேளு, இப்படி ஒரு பொறுப்பு குடும்பம் தான் உனக்கு வேணுமா, இங்கே பாருடி தேவையில்லாமல் அவங்கள பிரச்சனை பண்ண வேணாம், கிளம்பி போயிடு சொல்லு அப்படின்னு இங்கே வானதியோட அம்மா சொல்லமோ, அம்மா இப்போ நான் என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கு அவங்க வந்து அண்ணன் அடிக்கிறாங்கன்னு நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், நான் ஒன்றும் இப்போ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையே, நீ எதுக்குமா தேவையில்லாமல் இப்போ என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு பாண்டி தேவையில்லாமல் இங்கே வந்து உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா அவன் அண்ணனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வானதி வந்து சொல்லவும் பாண்டியன் கிட்ட, ஓ
உன் அண்ணன் என் அண்ணிக்கிட்ட வழியில் போகிறவங்க கிட்ட நிறுத்தி கலாட்டா பண்ணுவான், தப்பு தப்பாக பேசுவான். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருக்கணுமோ? இங்கே பாரு, யாராச்சும் உன்னை பற்றி தப்பாக பேசினா உன் அண்ணன் சும்மா இருப்பானா? அது மாதிரி தான் சோழனோட ஒய்ஃப் நிலாவை பற்றி பேசினா அவனுக்கு கோவம் வரதான் வரும், அடிக்க தான் செய்வான். உன் அண்ணன் எப்படி அவங்கள பற்றி தப்பாக பேசலாம்? உன் அண்ணன் வந்து பார்த்தானா? ஏன் உனக்கு தெரியாது அவங்க அந்த வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு? உன் அண்ணன் ஏதோ தப்பாக பேசியிருக்கான், அவனை நீ கேட்குறத விட்டுட்டு என்ன கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து நிலாவை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நான் பொழந்து கட்டிடுவேன். என் பொண்டாட்டி பற்றி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நிலாவை பற்றி நீ எப்படிடா தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவம் வருது. பெரிய கலகலப்பாய் பயங்கர கலாட்டவே ஆடுது அந்த ஏரியா முழுக்கம். இதில் நடேசனுமே கூட, என்னடா ஆட்டோ, எவ்வளோ தைரியம் தான் என் மருமகளை பற்றி உன் பையன் தப்பாக பேசியிருப்பான், அதுக்கு தாண்டா என் மகன் உன் பையனை பொழக்கிறாங்க, கையை காலை உடச்சி போடுக்கடா அவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ஒரு பக்கம் கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரலாரி, தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம், ஒழுங்கு மரியாதை உன் பசங்களை கூட்டிகிட்டு போயிடு, இல்லைன்னா இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் செலவும் பண்ணு. நீ என்னடா ஃபோன் பண்ணுறது, இப்போ நான் ஃபோன் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸுமே பயங்கர கலவரமாகுது. இவங்களை எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. இப்போது இங்கே எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு சாவறீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை படிக்கிட்டு இருக்காதுங்க, எல்லாரும் நடுங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியோட அண்ணா, அவங்களுடைய குடும்பம், இங்கே பாண்டியன், சோழன், நடேசன் எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இங்கே சேரனும் பல்லவனும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியாமல் அவங்க குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சோழனுக்கு ஃபோன் பண்ணன, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே பல்லவன் ஒரு பக்கம் உட்காந்து டென்ஷனோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அண்ணியை பற்றி தப்பாக பேசினதுக்காக சோழனை போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ண தான் கண்டிப்பாக போயிருக்கு. ஸோ அப்படி ஏதாச்சும் ஆயிருக்கானா, இன்னும் வரலையே, என்னாச்சு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. டே, இதெல்லாம் இப்போ பேசுறியே, அப்போவே அவங்க சண்டைக்கு போகும்போது அவங்கள தடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அப்போ நீ நிலாவை பற்றி தப்பாக பேசினதுக்காக அவங்கள அடிக்கட்டும் உதைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு. ஆனால் அண்ணி அப்படி பேசும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு. அண்ணியை தப்பாக பேசினதுக்காக சோழனும் பாண்டியனும் அவனுங்களுக்கு நல்லா கொடுக்கணும். ஆனால் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை. அங்கே போய் ஏதாவது பிரச்சனை ஆகி அப்புறம் தகராறாகி அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆகிருந்தா அதுக்கு தானே நீ ஃபோன் பண்ணுன அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லவும், இப்போது இங்கே ஃபோன் பண்ணுற இருடா அப்படின்னு சேரன் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ரிங் ஆகுது தவிர ஃபோன் எடுக்கிறதே இல்லை. ஸோ எல்லாருடைய ஃபோனும் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ யார் ஃபோன் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் என்னுடைய ஃபோன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இது சேரண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா என் அண்ணன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் சொல்லவும், ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ சார் எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் இங்கே பேச மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே இங்கே பல்லவனோ சேரனோ வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்காங்க கிளம்பி. ஸோ நிலா அப்போ வந்துடுறாங்க. நிலா என்னென்ன என்னாச்சு, எங்கே இவ்வளோ அவசரமாக வீட்டை கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் வருவேன்னு தெரியாதானே, எனக்கு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு நிலா ஒரு பக்கம் கேட்கவும், இல்லைப்பா சேரன் பாண்டியன்னு அப்பா இவர் எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாருப்பா, நீ வீட்டிலே பத்திரமா இருப்பா அப்படின்னு. அண்ணா என்ன எப்படி நான் தனியாக விட்டுட்டு போக முடியும், நீ என்னண்ணா ஆச்சு, என்னடா பல்லவா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு போய் உள்ள பேகை வேகமாக வச்சுட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இந்த மாதிரி காலையில் உங்ககிட்ட தப்பாக பேசினாங்க இல்லையாப்பா நிலா, அதுக்காக அவங்க 2 பேரும் அங்கே போய் பிரச்சனை பண்ண போயிருக்காங்க, அந்த கலாட்டாவில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு, என்னன்னு எனக்குமே எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், டே பல்லவா காலையிலே உங்ககிட்ட என்னடா சொன்னேன், இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எதுவும் பேச வேணான்னு சொன்னல, அதே மாரி நீ வீட்டில் சொன்னியா பார்த்தியா, அப்போ எவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே பார்ப்பானிலாம் எதுக்குப்பா பல்லவன் கேட்டு கோவப்படுற, பல்லவன் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் இருந்திருந்தா தான் நான் அவன் மேலே கோவப்பட்டிருப்பேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன்னை பற்றி எப்படிப்பா அவங்க தப்பாக பேசலாம், நீ அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது இல்லாமல் பல்லவனையும் வீட்டில் சொல்ல விடாமல் தடுக்கிறா, அவன் வீட்டில் சொன்னதுதான்ப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் நான் இப்போ பாருண்ணா இவங்க தேவையில்லாமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கல்ல அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நிலாவை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக. ஸோ இங்கே அப்போ என்ன பிரச்சனை ஏதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாண்டியனும் வானத்தையும் லவ் பண்ணுற விஷயம் முதல்ல தெரிஞ்சு என் தங்கச்சி கிட்ட இவன் பேசிக்கிட்டே இருக்கான், வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அண்ணன் சொல்லவும்,
இங்கே பாருங்கள் சார், எங்கள் பொண்ணுக்கிட்ட இவன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சார், முதல்ல அவங்களோட பொண்ணு தான் சார் விடாமல் வந்து துரத்தி என் தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. என் தம்பிக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசும்போ என் தம்பி எப்படி சார் பேசாமல் இருப்பான்? எவ்வளோ நாளாக என் தம்பி பின்னாடி இந்த பொண்ணு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. என் தம்பி கண்டுக்காததான் இருந்தான். இப்போ தான் சார் கொஞ்ச நாளாக பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவன் அதை கூட விட்டுட்டான் நாட்டுங்குது. பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்காங்க. இதோ இவன் இருக்கானே தேவையில்லாமல் என் ஒய்ஃப் நிலாவை பற்றி தப்பாக பேசியிருக்கான் சார், இவனுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், சார் இதெல்லாம் சரிதான் சார், இவங்களுடைய லவ் பிரச்சனையில் 2 குடும்பத்துக்கும் தகராறாயிருக்கு, அது நல்லாவே புரியுது. அதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே ஆளுக்கு ரவுடிங்க மாதிரி பிகப் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது? அவன் வந்துட்டு உன் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசினானே நீ போலீஸ்லாம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். நாங்கள் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்போம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீயே போய் அவனை அடிப்பியா, பிரச்சனை பண்ணுவியா, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து கேட்கவும், சார் இல்லை சார், அது வந்து என் ஒய்ஃபை தப்பாக பேசினதும் எனக்கு கோவம் வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், பாண்டியனுமே கூட சார் எதுக்கு சார் அவர் அப்படி பேசணும்? வீட்டு பிரச்சனையை வீட்டோட பேசி தீர்த்துக்க வேணாவா? அவங்க வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விருப்பமாக இருந்தால் கொடுக்கட்டும். அவங்களுக்கு வானத்துக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நானும் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்றப்போ பேசி தீர்த்துக்கணுமா இல்லையா சார்? எதுக்கு தேவையில்லாமல் பேசணும் அப்படின்னு பாண்டியன் வந்து போலீஸ்கிட்ட கேட்கவும், என்னப்பா நீ எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் தங்கச்சியும் இவனுக்கும் பிரச்சனை அப்படின்னா எதுக்கு அவனோட அண்ணனோட ஒய்ஃபை நீங்கள் வம்பு கிழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் வந்து அவங்களையும் விசாரிக்கினாங்க. சார், என் அப்பா அம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட பேச விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கலாட்டா பண்ணப்போ, நான் அந்த வீட்டில் தானே இருக்கேன், அந்த வீட்டுக்கு தாராளமாக உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க, பொண்ணு கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது? அதான் சார் அப்படியெல்லாம் பேசணும். 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் அந்த பொண்ணு தனியாக இருக்குன்னா அதான் சார் சொன்னேன், வேற என்ன நான் சொன்னேன், இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட அண்ணன் சொல்லவும், இப்போ கோவம் வந்து எங்கள் முன்னாடியே நீ அப்படி சொல்கிறடா அப்படின்னு சோழன் அப்பயும் போலீஸ் ஸ்டேஷனில் சண்டைக்கு போகிறாரு. சார், நான் என்ன விசாரிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சோழனை வந்து போலீஸ்க்கு இருக்கவும், சார் இங்கே பாருங்கள் சார், எதுக்கு இந்த பையன் வந்து என் மருமகளை பற்றி தப்பாக பேசணும்? பெரியவங்களுக்குள்ள சண்டை இருந்தால் அதை எங்கள் வீட்டு முன்னாடி வந்து எங்ககிட்ட பேசி தீர்த்துக்க வேண்டியதானே, அதை என்ன வீட்டு பொம்பளைங்க கிட்டே பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் வந்து கேட்குறாரு. பாருங்கள் சார், என் பையன் இவங்க பொண்ணு பின்னாடி போகல, இவங்க பொண்ணு தான் என் பையன் பின்னாடி வந்து என்னை லவ் பண்ணு அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பொண்ணு தான் சார் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லவும், அது நேற்று வரைக்கும் என்னைக்கு இவன் நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சானோ அது எல்லாமே நேற்றோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் இவனுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்லவும், என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இந்த பொண்ணு எப்படி சொல்லுது அப்படின்னு. சார், அதான் அவளே தெளிவாக சொல்கிறாளே, அது நேற்று வரைக்கும் இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு அவள் போயிட்டாள் சார், அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் என் ஒய்ஃப் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. அதாம்மா உனக்கு விருப்பம் இல்லை, சரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் எதுக்கு அதுக்கப்புறமும் உன் அண்ணன் போயிட்டு தேவையில்லாமல் அங்கே அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணணும், அவங்க வீட்டு பொண்ணை பற்றி பேசணும், உன்னை பற்றி யாராச்சும் தப்பாக பேசினா உன் அண்ணன் சும்மா இருப்பானா? அதை தானே அவங்களும் பண்ணியிருக்காங்க. உன்னை ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் அண்ணன் உனக்காக போய் அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்கான்ல, அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஒய்ஃபை அவங்களுக்கு தப்பாக பேசினதும் கோவம் வந்து அவங்களும் வந்து உன் அண்ணங்கிட்ட பேசி வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணது எல்லாமே தப்பு. எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் படுத்திருக்கோம். வீட்டில் ஒருத்தருக்கு அப்படின்னா போய் கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனையை வளர விட்டுக்கூடாது, இது நீங்கள் முதல்ல என்கிட்ட கொண்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிலா, சேரன், பல்லவன் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து என்னாச்சுடா சோழா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் சோழனுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், நீங்கள் தானே சேரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் என் பேர் தான் நிலா, நான் தான் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இவனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட தப்பாக பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், காலையில் நான் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி தப்பாக என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், ஓ அப்போது நீ இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்க, இது தப்பு தானே, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு. சார் அப்படின்னா இனிமேல் என் தங்கச்சி விஷயத்தில் அவனை தலையிட வேளான்னு சொல்லுங்கள், நாங்கள் இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இதுக்கப்புறமும் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? அவள் உன் தங்கச்சியை பாரு, ஒன்றை பாரு, நீ கூட்டிக்கிட்டு போடா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு
சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது வானதியுமே எல்லாரும் முன்னாடியும் பாண்டி இப்படி சொன்ன உடனே சார் எவனே அப்படி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் எவன் எதுக்கு சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எழுதி கொடுத்து 2 வீட்டுக்காரங்களும் சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க போலீஸுமே. ஸோ இங்கே எல்லாரும் சைன் பண்ணி எழுதி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியனும் வானதியும் திரும்ப ஒன்று சேருவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.